வெல்கம் டு ஜாப் ஃபார்மர் தமிழ் சேனல். டிஎன்பிசி வந்து குரூப் 2 குரூப் டிஏ போஸ்ட்டுக்கான ஜூன் மாதம் அப்ளை பண்ணவங்களுக்கான ப்ரிலிமினரிக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் பார்த்திங்க அப்புறம் முதல்ல தேர்வுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைய தேதியில் இப்போ தற்போது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிமினரி நடக்க போகுது செப்டம்பர் 14. இதுக்கான ஹால் டிக்கெட்டில் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் லாகினில் போய் உங்களோட டேஷ்போர்டில் ஹால் டிக்கெட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதன் மூலிமா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா பற்றி கொடுத்து என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிமாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் இப்போ பார்த்துக்குருவோம். செப்டம்பர் 14 நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸுக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. வர வேண்டிய நேரம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா 8:30 மணிக்கு வந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டருக்கு. சலுகை நேரம் அதிகபட்சமாக ஒரு 9 மணிக்குள்ளேயாவது நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணி உள்ளே போயிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ஓப்பனிங் பண்ண மாட்டாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போயிருங்க. தேர்வு தொடங்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு வந்து தேர்வு வந்து தொடங்கிறது. அப்படி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது கொண்டு போக வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு கலர் பிரிண்டோ இல்லை பிளாக் அண்ட் வந்து லேசர் பிரிண்டில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்டை கொண்டு போகணும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸை வந்து நீங்கள் கையில் கொண்டு போகணும். ஒரிஜினலையும் எதுக்கும் கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணுற இடத்துல வந்து தெளிவான முறையில் ஃபோட்டோ வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் அந்த ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து ஒட்டி அதுக்கு கீழே உங்களோட பேர், முகவரி அண்டு ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எழுதி கீழே வந்து கையொப்பம் விட்டுருக்கணும். கையொப்பம் விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை ஜெராக்ஸு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வச்சு தலைமை கண்காணிப்பாளர்னு சொல்லி ஒருத்தர் வருவார். அவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா இதோட டாக்குமெண்ட்ஸ் சரி பார்த்து நீங்கள் அதில் வந்து சமர்ப்பிக்கணும். அவங்ககிட்ட அப்படி சமர்ப்பிச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது யாருக்கு அப்படின்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வந்து தெளிவான முறையில் பிரிண்ட் ஆகலை, வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி முறையில் வந்து உள்ளே போய் அவங்க சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகும்போது பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் அவ்வளோக்கு அலோடு. மொபைல் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சாதனங்கள் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. ஓஎம்ஆர் பேஸ் டெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து நடக்க போகுது. இதில் ஹால் டிக்கெட்டை இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் வீடியோ டிஸ்கஷன் இருக்குது, ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டிஎன்பிசி ஒன் டைம் ஐடின்னு சொல்லி நீங்கள் அந்த ஐடி வச்சிருப்பீங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் தெரிஞ்சு அப்படின்னா இதில் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்நுழைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே உங்களை பயனாளர் குறியீடு அண்டு கடவுச்சொல் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ரெண்டையும் வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே கேப்சா வந்து கொடுங்க. இங்கே வந்து கேப்சா என்டர் பண்ணிட்டு கீழே சமர்ப்பிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை சப்மிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டிஎன்பிசியோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் செக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதில் போய் நீங்கள் குரூப் 2 குரூப் 2ஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 8வது நோட்டிஃபிகேஷன் தான் 2004 ரிலீஸ் பண்ணது தான் குரூப் 2 குரூப் ஏக்கான சர்வீஸ்க்கான அந்த அப்ளிகேஷன் நம்பர். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு உங்கள் டேட்டா பற்றியும் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு மைடி டேஷ்போர்டு போய்க்கோங்க. டேஷ்போர்டு போய்ட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2ஏக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு சொல்லி ஆக்டிவிட்டி கீழே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அங்கே காப்பி பண்ண உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஐடியில். அண்ட் உங்கள் டேட்டா பத்திரத்தில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த ஹால் டிக்கெட்டில் மேலே பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லேசர் பிரிண்ட்லேயோ வந்து இதில் கலர் பிரிண்ட்லேயோ வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பேர் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்பா பேர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கரெக்டாக செக் பண்ணிட்டு ரைட் சைடில் இந்த ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பரில் உங்கள் பேர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எழுதி நீங்கள் தேர்வு அந்த கண்காணிப்பாளர்கிட்ட வந்து நீங்கள் அதை சப்மிட் பண்ணிடுங்க. அண்டு பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் இதில் கொடுத்துருப்பாங்க. எந்த எக்ஸாமினேஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. முழு பெயரை வந்து தேர்வு கொடுத்தோட முழு பேர், அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேளை தெரியல அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் இதனாலும் இதில் கேட்டுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட், ஜாப் அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரப்போகிற ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை வீடியோ பார்த்திங்கன்னா போட போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிபிபி அண்ட் பார்த்திங்கன்னா என்பிசிஎல் அண்டு சிஎஸ்எஃப் ஃபயர்மேன் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கொடுத்துருக்கோம். ஒருவேளை அப்ளை பண்ண வச்சிங்கன்னா இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நல்ல சந்திப்போம்.